கோவிந்தா கோவிந்தா எனக்கு தீராத விடையெல்லாம் கோவிந்தா கோவிந்தா ஐயா எனக்கு நீ தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா நான் தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா ஐயா திருப்பதி மலையாடி போறேனப்பா கோவிந்தா கோவிந்தா 7 மணி ஏறினப்பா கோவிந்தா கோவிந்தா ஐயா ரகுராமா ரகுராமா என்ன நடித்தரு விடலாமா ரகுராமா 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 என்ன நடித்தரு விடலாமா ஐயா பாக்குறாங்க பாக்குறாங்க பாத்துட்டு சும்மா போறாங்க திருப்பதிலிருந்து நேரா வந்தேடாப்பா சபையை பார்த்தனையா சபையை பார்த்தே இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாஜபுர சபை எதனால் கூடப்பட்ட சபை அதோ மன்மத ரேதிக்காக திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை மன்மத சுவாமிக்காக கூடப்பட்ட சபை இந்த சபை சபை ஆனா மனிதனுடைய வாழ்க்கை எந்த நிலை என்றத கரெக்டா எடுத்து காட்டுறாங்க கடவுள் ஆமாங்க எடுத்து காட்டுறாங்க ஆமா நாம இதுல தம்பி தெருக்கூத்துல அகம் கொண்டுட்டா ஆத்தா அழிச்சுடுவோம் நம்மள கண்டிப்பா நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல அதனாலதான் இத்தனை காலமா அந்த ஆத்தா நமக்கு துணை இருந்தா ஆனா இப்பதான் நமக்கு இந்த இது கடவுள் செயல் தான் நம்ம கையில ஒண்ணும் இல்லை நமக்கு தாய் திருநாடு ஆமா இந்த சங்கரன்பேட்டை நகரத்தில் இந்த தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம் படைத்திருக்கக்கூடிய ருமையும் தாய் தந்தை மார்களுக்கும் தெரிந்த கடனவான்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் என் மனம் தெரிந்த வணக்கம் விளக்கம் விளக்கம் விவரமா எடுத்து சொல்லுங்க யாவோட அடிக்க போற யாரும் தெரியாத அவனை அடிக்க போற அவன் அடிச்சா உனக்கு என்னடா நாங்க 2 பேரும் யார் தெரியுமா நீங்க 2 பேரும் யாரு நாங்க 2 பேரும் அண்ணாந்து ஊம்பி நம்ம பத்தினாடாங்க அச்சச்சா அவன் தம்பி நான் அண்ணன் என்னது அவன் தம்பி நான் அண்ணன் அண்ணன் நீ அண்ணா அவன் தம்பியா ஆமா ஏன்டா நீ சப்பையா இருக்கிற அவன் தொப்பையா இருக்கிறான் அது எங்க வீட்ல ஒரு சின்னதா நீயே சொல்ற அது எங்க வீட்ல ஒரு பெரிய ஒரு சின்னதா ஒரு கதை நடந்து போச்சு என்ன கதை எங்க அம்மா கர்ப்பம் பண்ணாங்க அவன் வயிற்றுல இருக்கும்போது உங்க அம்மா வகுத்துல இவன் இருக்கும்போது ஆமா சரி இந்த 5வது மாசம் 7வது மாசம் டாக்டர் செக்கப்புக்கு போவாங்க சரி இந்த 7வது மாசம் செக்கப்ல எங்க அம்மாவுக்கு மஞ்சள் காமாலை ஐயோ இது என்ன குழந்தை பிறந்தாலும் எந்த குழந்தை பிறந்தாலும் பால் கொடுக்க கூடாது குட்டி பால் போட்டு தான் வளர்க்கணும் அப்படின்ட்டாங்க பிறக்கும் போது குட்டி பால் போட்டு நீ பிறக்கும் போது எந்த நோயுமே கிடையாது 4 கிலோ 400 கிராம் 2 அதனாலதான் எங்க அம்மாவை மகா கோட்டை சப்பரால சப்பிட்டா இவன் உப்பிட்டான் சரி அதெல்லாம் போகட்டும் என்ன யாருன்னு சொன்னாதான் தெரியும் சொல்றியடா பின்ன சொன்னதான் தெரியும் என்ன பகவான பாத்தியா இல்லையா பகவான் போட்டோ பாத்துருக்கேன் பகவான் போட்டோ எங்க பார்த்த மாதா கோயில்ல பகவான் போட்டா பஜனை கோயில் இருக்கும்டா பஜனை கோயில் அதுவும் பகவான் கோயில் தான்டா மச்சான் இங்கே போட்டோ மாட்டிருச்சு இது பஜனை கோயில் இருக்கு ஆனா என்ன யாரு தெரியல ஆழ்வா வசுத்யாவா தேவாயைக்கு சிசு வாய்ப்பிரம் கடலில் குயன்ற மணி வண்ணனே கடலில் குயன்ற மணி வண்ணனே
காலைல சைடு கட்டிச்சு பகவானே வளர்ந்த கண்ணானே அலை கடலில் துயர்ந்த மணி வண்ணானே அலை கடலில் துயர்ந்த மணி அயர் வந்தவர் முதலை பாண்டிடங்க அஞ்சுமலை அவர் வேதம் போகிறார் அவைக்கு புதகி பாலை குடித்தாய் அவைக்கு புதகி பாலை குடித்தாய் சொந்த அம்மா கம்சன் தன்னை மடித்தாய் பகவானே இப்ப புரிஞ்சு போச்சடா நான் யாருன்னு இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு ஒண்ணும் புரியல ஆமா. ஒருத்தர திருவண்ணாமலை கோபுரம் முட்டிடுடும் அவன் கோபுரம் சிம்ம தழுடி மகனே டேய் ஓ இன்னமும் என் நிலை சரியில்லை தம்பி என்ன பண்றது ஒண்ணு கவலைப்படாதீங்க ஐயா ஆ. என் கிட்ட மட்டும் உன் குறைய மட்டும் சொல்லுங்க ஆ. காலைல 8 மணிக்கு போன தீர்த்து வச்சேன் ஆமாங்க 25 ரூபாய் 35 ரூபாய் இப்ப 10 ஏத்துட்டாங்க உனக்கு என்ன இப்ப குறை அருமையா இருக்கும் அந்த மாதிரிலாம் புடிச்சிட்டு படுத்துக்கிற மாதிரிலாம் இந்த நாட்டுல அடி எடுத்து வைக்க முடியாதுடா நம்மளால கிழக்கு வர முடியுமா தம்பி ஓ இங்க கூட ஆச்சாரம் முன்ன இல்லையான்னு எல்லாரும் மனக்குறையா நினைக்கிறாங்க கண்டிப்பா சொன்னாங்க ஆமா என் சூழ்நிலை சரியில்லை உடம்பு சரியில்லாத ஒரு காரணம் ஆஹா தம் பிடிச்சி பேச முடியல ஆஹா ஆனா இருந்தாலும் தாம்பலம் வாங்கிட்டோம் உயிரே போனாலும் அந்த ஊர் தான் இருக்கும் ரைட்டுங்க ஊத்து நெல்லா இருக்குதோ அது நெல்லா இல்லையோ அது அப்பலப்பட்ட பிரச்சனை ஆமா உண்மைதான் புரியல கண்டிப்பா அந்த ஊர் போய் இருக்கத்தான் என்ன ஒரு கறியை சாப்பிட்டு படுப்போம் கறி மீன் சாப்பிட்டு கூட படுப்போம் ஏய் யார் அவன் அவர் போய் கறி ஆட்டு எல்லாம் சாப்பிட மாட்டாரு ஒன்லி பன்னிக்கறி மட்டும் தான் அந்த ஆறு முகம் கெட்டிக்காமலே பரவாயில்லை நீங்க எதுக்கு திட்டுறீங்க தெரியும் அதெல்லாம் வாங்கி தர கவலைப்படாது அவர் சாப்பிட்டு கூட அதை வெளியே சொல்லமா டேய் நான் கண்ணனா இந்த புவியில் எதற்கு பிறந்தேன் எதற்காக ஓ எதற்காக பிறந்தேன் தீர்த்தனிய பாண்டவர்க்கு மடிவில் முதல்ல யானை மடிவில் முதல்ல யானை பிடியில்லாதப்பட்டி துணி ஆய்வோராண்டு காலம் ஆகிட முடிவில்லாதி மூலக என்று கூறிட முடிவில்லாதி மூலக என்று கூறிட அந்த முதல யானையின் சாபம் கேட்டவா பகவானே இப்ப புரிஞ்சு போச்சா நான் யாருன்னு ஒண்ணுமே புரியல என் பேரு ஆமாங்க டேய் டேய் ஓ தம்பி இந்த மெட்டுல நாடக ஆசிரியர்கள் ஆஹா எத்தனையோ பாடல் எழுதியிருக்காங்க ஆமா எத்தனையோ பாடல்லாம் எத்தனையோ பாடல் ஆமா புடமிசு படமீசை விட மேற்கோள் படம் மீது நடமாடி நடித்த நாரணம் இது ஒரு ஆசிரியர் எழுதினார் இது ஒரு ஆசிரியர் எழுதிருக்கு அருமை எழுதுகிறேன் பகவானை பற்றி எப்படி எப்படியா இருந்தது
புடவி சொல் படமீசை விடமேற்கொள் படம் மீது உனக்கு ஆசிரியர் எழுதிருக்காரு, எங்க ஆசிரியர் இது விதமான எழுதிக்கிறாரு. உனக்கா? ஆமாங்க. உனக்கு எப்படி எழுதினாங்க? ஆட்டுக்காரி, கோய்க்காரி, பன்னிக்காரி வச்சு வச்சுக்க, வேணும்னா வச்சுக்கீங்க, சாப்பிடுங்க. ஏன்னா நான் பிச்சுல வச்சு வேலைங்க. இது எங்க ஆசிரியர் எழுதிருக்கேன். ஆமாங்க. இது பாரதினவா வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கொத்தரங்காய் எங்கள் கிட்ட நானா விற்கிறோம். காய்கறி சொல்றது எல்லாம் பகவானே, இதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மெட்டுல பகவான் பேர்ல பாடாதவர்களே கிடையாது. கிடையாது. தேவதூர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆஹா. தஞ்சமென்றோர்கள் சஞ்சல சேர்த்திட சாமிய கோதண்டராமனே சிவகாரிய சீதை மாமனே நிமிட கவிராஜ். ஆமாமா. நிமிட கவிராஜர். ஆஹா. இது தேவதூர் பாடினாரு. அந்த மாதிரி தம்பி. ஆஹா. அப்புறம் தான் இதை பாண்டதே பாடி இருக்கிறோமேன்னு இதை நான் செட் பண்ண அந்த பாட்டை. ஆமா. எப்படி? தீர்த்தனே பாண்டவர்க்கு பார்த்தன் சாரதியாகி பச்சை பதினெட்டு கப்பல் குடித்தாய் பட்டம் தருமர் ஐவருக்கு மூடி கொடுத்தாய் பட்டம் தருமர் ஐவருக்கு மூடி கொடுத்தாய். அப்புறம் கடைசி வரி மங்கையந்த திரௌபதியை பங்க செய்ய துச்சாதானன் நீ மாலா துகில நித்தம் மாதவா இரு அமரை புகழும் மதியாதவா இரு அமரை புகழும் மதியாதவா மனித பிறவியின் சிரமம் போதுமே. மனித பிறவியின் சிரமம் போதுமே. இல்ல திருவாரூர் வர முன்னாருமே மாய பிறப்பருந்து ஓட்டையா, இந்த மாய பிறப்பருந்து ஓட்டையா, இது மனித சிவசேகர் பாட்டையா. ஓஹோ சரியா போச்சு போறேன். அது பொட்டலம் போட்டாங்க போய் தின்னு நேரம் என்ன ஏது காலைல சைடு காசு கடை தரமாட்டேன். பகவானே, நான் கண்ணனா இந்த புவியல் எதற்கு பிறந்தி எதற்காக அப்படின்னு கேட்டா இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா மகேஸ்வரிக்கு உதிர சாதிப்பதற்கு கண்ணா வந்து கண்ணனா வந்து பிறந்திருக்க. ஆனா ஒரு செய்தி தெரியுமா பகவானே? இன்னைக்கு நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? ஏங்க காரணம் இல்லாத பகவான் வரமாட்டேன். எதுக்கு வந்துக்கிறாரு? படிக்கிறீங்க ஆகி வச்சிருக்கோம். ருசி தெரியுமா? ஐயா ஐயோ நாராயணா மன்மதனை கேட்கலாம். ஐயா ஐயா மன்மதனுக்கு கூத்தாட தாமரை வச்சாங்க ஆட வந்து. இன்னைக்கு கதையுடைய காரணம் சொல்லணும். எப்படியே கும்பன் நிசும்பன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள். கும்பன் நிசும்பன் நிசும்பன். அந்த வழியில வந்தவர்கள் சண்டாசுரன் முண்டாசுரன் அந்த இருவர்களும் பிரம்மதேவனை பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான்? யோனின் வழியா பிறந்தவர் கையால் நான் மாறக்கூடாது அப்படின்னு வர வாங்கி பிரம்மதேவன்கிட்ட வர வாங்கிட்டு அந்த பிரம்மதேவனை அடிச்சு தோர்த்துட்டு கைலாயம் சென்று பரம கடவுளையும் என் தங்கை உமா மகேஸ்வரியும் அவங்களே அடிச்சு அதை செய்து திரட்டி விட்டார்கள். ஆமா. யாரு? சண்டன் முண்டன். இப்ப வைகுந்த வரானுவன். வைகுந்தா உங்ககிட்ட வராங்க உன்னை தேடி. என்ன இந்த நேரத்துக்கு பஸ் இல்ல வைகுந்தத்துக்கு போறதுக்கு.
அவனுக்கு பஸ் தேவையில்லை. தேவையில்லை. அவன் நடந்தே வருவான். அது மட்டும் இல்ல, அரக்கர்கள் பறந்தே வருவார்கள். ஆமா ஐயா, பறக்கக்கூடிய தன்மை உண்டு. பறக்க விட்டுருமா ஒருத்தவன். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் முதல்ல விட்டுருப்பேன் நான். ஆனா ஒரு செய்தி என்ன மகனே, அந்த சண்டன் முன்றன்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள் இன்னைக்கு நான் இம்சை செய்ய வராங்க. நான் என்னன்றேன், இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, உதவாங்க முடியாது என்னால. ஐயோ ஆமாங்க. அதனால என் பொண்டாட்டி லட்சுமியை கூப்பிட்டுட்டா ஏன் உதவியா அவன் வாங்குவா பாரு. ஆமாங்க, நான் என்ன பண்றேன், நான் பொண்டாட்டி உதவாங்க விட்டு நம்ம குடிச்சு பத்துக்கலாம். ஏன் நேரு ஐயா, அதனால தம்பி, என் மனைவி லட்சுமியை கூப்பிட்டு அவளை பாதி வந்து அவளுக்கு வாங்கி வைக்கணும். அதனால என்ன காட்சி கூட கொட்ட கொட்ட சீக்கிரம் பையனா நல்லா இருக்கேப்பா. நான் நினைக்க வர மருளும் பொறுப்பாய் இளமையில் கலிகால கொடுமையான நீரணி சிவனர் மைதனே இந்த நாரமுண்ட நான் மறுகிற பகல முந்த தூக்கி நானும் மறவேனே கந்தனே சாமிக்கு மேலான சாமிக்கு மேலான சாமி தானே தின தரிசனம் தருவாய் முழு போனே சாமிக்கு மேலான சாமி தானே இந்த பூமி போர் அறிதலை குட்டிய பழனி மலை வந்தவா நல்ல பொருளும் அருளும் ஞான புத்தியுடன் முத்தமிழ் போதனை எனக்கு தந்தவா மகாராஜா ஸ்ரீ மகாகணமூர்த்தி நத்தமேடு காசிநாத முதலியார் ஐயா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். நத்தமேடு காசிநாத முதலியார் எனக்காக 100 கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வும் முறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுவேயம். ஐயா மகாராஜா ஸ்ரீ மகாகணமூர்த்தி ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
ஓ ஏம்பலம். ஏம்பலத்தை சேர்ந்த ஐயா சில காலம் இந்த கேஸ்ட்ல வச்சு ஐயா. சரி ஏம்பலம் குப்புசாமி டைலர். ஏம்பலம் குப்புசாமி டைலர் அவர்கள் எமக்காக பட்டு பீதாமரம் வழங்கி எமக்காக 20 ரூபாய் பணமும் கொடுத்து எனக்கு மரியாதை செலுத்திய அண்ணவருக்கு என் பெருமா எங்க கம்பெனி கெட்டிக்காரர் இப்ப புது ஷூ கெட்டிக்காரர். புது ஷூ இல்ல பழைய ஷூ தாங்க, எடுத்து காதை மாட்டி விடுங்க புதுசா. நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா அசிங்கமா மட்டும் கடையில பேசாத. எப்பவுமே கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஐயா. யாரு எதிர்க்க பேச பிச்சு எடுத்துரும் நான். அதெல்லாம் போட்டோம். எங்கள் கம்பெனி கெட்டியக்காரருக்கு ஐயா குப்புசாமி ஐயா அவர்கள் பட்டு பீதாமரம் வழங்கியிருக்கின்றார். அவருக்கு என் பெருமானுடைய கடாட்சம் பெற்று இறைவன் அவர்கள் பெற்று என் பெற்று வாழ இன்னும் நோய் நொடி இல்லாத வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிற சுவேஜயம். சாத்தமங்கலம் திருக்குத்து தெருக்குத்து. சாத்தமங்கலம் மேல் சாத்தமங்கலம் திருக்குத்து தெருக்குத்து. திருக்கூத்து தெருக்கூத்து திருக்கூத்து தெருக்கூத்து வெங்கடேசன் அவர்கள் உனக்கா எங்க கம்பெனி கட்டிக்காரருக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என் பெருமானுடைய கடாட்சம் பெற்று என் பொற்று வாழ வேண்டும் என்று தப்பா சொல்லிட்டேன். என் பெருமான் கடாட்சம் பெற என் பொற்று வாழ பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். அதே திருக்கூத்து. ஓ திருக்கூத்து தெருக்கூத்து வாசாப்பு. பாண்டிச்சேரி கலவிழா நடந்தாங்களா? சரி தெரியாது எனக்கு. அதனால திருக்கூத்து தெருக்கூத்து வாசாப்பு குழு சரிதானே சேர்ந்தவர் ஐயா எமக்காக ஒரு 100 ரூபாய் எங்கள் கம்பெனி கட்டிக்காரருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வம் துறையிருந்து மக்கள் சம்பத்து மன சம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தா வாழ வேண்டும் என்று இறைவனையும் என் பெருமானையும் பிரார்த்திக்கிற சுவேஜயம். ஏம்பலம் ஐயா தர்மகர்த்தா செல்வம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனி கட்டிக்காரருக்காக எவ்வளவு கொடுத்தாரு? 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் விடிக்கு யாரு தாசினி தேவையில்லை போதும். அது திருப்புகழ வருஷத்தினை சேர்க்க மடுவாங்கிடும் வாழ்விழி மாதர்கள் மலையா ஐயா இவன்
அம்மா ஆசையா வந்துக்கிறாங்க. அவங்க ஆசையை எங்களால் தீர்த்து வைக்க முடியல. அந்த கடவுள் பழி வாங்குறானே என்ன, நான் என்ன பண்ணுவேன்? உயர் திருவாளர் ஐயா பெருமதிப்புக்குரிய உயர் திருவாளர் ஏம்பலம் பாலமுருகன் பாலமுருகன் ஓ எஸ் சதாசிவா பாலமுருகன் நகர், பாலமுருகன் நகரை சேர்ந்த எஸ் சதாசிவம் என்று சொல்லக்கூடிய ஐயா எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் என் பெருமானுடைய கடாட்சம் பெற்று முருகப்பெருமான் துணை இருக்க பிரார்த்திக்கையில் சுவே ஜெயம். நம்ம 2 பேருக்கு கால கவலையே இல்ல. அந்த 6 கூட பரவாயில்லப்பா. இது சரி நான் கொண்டு விட்டுருந்தாங்க. இது யாருக்கிட்ட என்கிட்ட என்ன பேசுனே தெரிய மாட்டேங்குது. நான் பாத்துக்கிறேன். குடும்பமா போச்சா? சரி சரி சண்டன் முண்டன். ஏன்னா நம்மளால அடி வாங்க முடியாது. நம்ம 2 குடும்பம் சேர்த்து வந்துக்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் கேட்டாங்களா? நான் என்ன பண்ணுவேன்? ராம ராமா வென்று சொன்னாலே நரகங்கட்டா கிரகனே தன்னாலே யமன் வர மாட்டானே என் முன்னாலே, யமன் வர மாட்டானே என் முன்னாலே. எல்லாம் வந்த இறைவன் ராம ராம ராமா என்று சொன்னாலே சிவதனிசை ஒழித்த ஜனகன் மருமகனா இந்த தேசம் போற்றி சீதாபதி கோசலை ராம ராம ராமா லட்சுமி கொண்டாரே நரகங்கட்ட கலகி கொண்டாரே யமனவர மாட்டாரே முன்னாரே யமனவர மாட்டாரே முன்னாரே எல்லாமலை இறைவன் ராமன் சொன்னாரே. பெருமதிப்புக்குரிய உயர் திருவாளர் சங்கரம்பேட்டை நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நம்ம பேர்ல அன்பும் ஆசையும் வைத்திருக்கக்கூடிய, ஆமா, அது குறைவா இருந்தாலும் நிறைவா இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் சொல்லி நம்மளை அன்பு கூர்ந்து நம்ம அழைத்து வந்து உயர் திருவாளர் அண்ணா அண்ணா விஜயகுமார் அவர்கள் எமக்காக 500 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கிறார். அண்ணவர் குடும்பத்தில் அவர் உடல்பலம் கிரகப்பலம் மனோபலம் கொடுத்து மன்மத சுவாமி துணை இருந்து ரட்சிக்க வேண்டுகிறேன். அந்த அம்மனையும் என்பெருமானையும் மன்மதனையும் பிரார்த்திக்கிறேன். சுவே அதே அண்ணா விஜயகுமார் அவர்கள் எங்கள் கம்பெனி கட்டியக்காரருக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று என்பற்று வாழும்படி இறைவனையும் என்பெருமானமே பிரார்த்திக்கிற சுபேஜயம். நத்தமேடு காசிநாத முதலியார் பேர பேர ஒழுங்கா கட்டுவாங்க. ஆமா, அவங்க பெரியவங்க தப்பா சொல்லக்கூடாது. காசிநாத முதலியார் ஐயா அவர்கள் உனக்கு 50 ரூபாய் கெட்டிக்காரருக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று என்பொற்று வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுபேஜயம். சொல்லுங்க கேமரா. சங்கரம்பேட்டில வந்து நீ காட்சி வாங்கறன்னா நீ பெரிய ஆள் தான். ஐயோ, என்ன விஷயம் தெரியாது ஐயா. காலைல தேநீர் இருக்குது ஐயாங்க. சீக்கிரம் ஓடு 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 ஓடு. ஐயா இப்ப போனா 220 ரூபாய் நினைக்கிறேன் பிளாக்ல. ஆமாங்க, 12 மணிக்கு நான் உன்னை அங்க பக்கம் சொல்லல. இந்த சண்டன் முண்டன் வந்து அதுக்கு முன்னாடியே பட்டசாரை வைக்கிறேன்.
அம்மா தூரம் ஏய் சண்டன் முன்னன் வராங்கடா அடிக்கிட்டு அந்த சண்டை புட்டர் வராருடா சீக்கிரம் என்னால உதவாக முடியாத சூழ்நிலை என் மனைவி லட்சுமி இருப்பா என்ன பகவான் கூப்பிட்டாருன்னு லட்சுமி சீக்கிரம் இதோ பகவான் மனைவி லட்சுமி தர்ப்பா. ஏய் ஏய் ஏய்